எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வாழ்வோம் வாழ வைப்போம் நம்ம குரூப்போட அடுத்த உதவுறதுக்காக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் வவுசி பார்க் பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபேமிலியை பார்க்க வந்திருக்கோம். இந்த ஃபேமிலி பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த தம்பி வந்து ஜனான்னு ஒருத்தர் அவர் தான் மீட் பண்ண வந்திருக்கோம். அவருக்கு கிட்டத்தட்ட இப்போ வயசு 17 நடக்குது. கிட்டத்தட்ட 17 வருஷமாக மிகப்பெரிய கஷ்டத்தை அனுப்பிச்சிட்டு இருக்காரு. ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, மறுபடியும் ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் அவங்க பாட்டியோட கிட்னியை ஃபிட் பண்ணுறாங்க. மறுபடியும் அதுவும் சரியாக ஒர்க் ஆகாதனால இப்போ 2 கிட்னியுமே செயலிழந்து டெய்லி அவர் ஒரு நாளைக்கு 2 டைம் டயாலிசிஸ் பண்ணால் தான் அவரால் சர்வைவ் பண்ண முடியும் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் அந்த ஃபேமிலி நடந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுபோக அது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா மருந்து சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா 5000 கொடுத்து மாத்திரை வெளியே கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வாழ்கிற வீட்டை பார்த்தோம். அவங்க மாதம் ஒரு 5000 கொடுத்து இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுபோக இப்போ அவங்க அப்பா ஒர்க் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்காங்க. அவங்க அம்மா சும்மா பேக் ஏதோ தைக்கிறாங்க. அந்த பேக் தைக்கிற வருமானத்தை வச்சு தான் இந்த குடும்பம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எங்கள் குரூப் மூலமாக ஒரு 10,000 கொண்டு வந்து 11,000 கொடுக்கலான்னு சொல்லி இப்போ பிளான் பண்ணி இப்போ 14 கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 11,000 மட்டும் அந்த குடும்பத்தை வாழ வைக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறியான விஷயம்தான். ஸோ இது வெளியே இருந்து பார்க்குற சோஷியல் ஒர்க்கர் நிறைய பேர் இருக்கீங்க, ஹெல்ப் பண்ண நிறைய பேர் மென்டாலிட்டி நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ எல்லாருமே உள்ளே வாங்க. தயவுசெய்து இந்த ஃபேமிலிக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள், சரிங்களா? அதுபோக அந்த தம்பியோட அக்கௌண்ட் நம்பர்லேருந்து ஜிபே நம்பர்லேருந்து எல்லாம் கொடுக்குறோம். நான் எப்படி சொல்கிறது, இது உண்மையா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாகவே இந்த குடும்பத்தை நேரில் சந்திக்கலாம். ஏன்னா நாங்கள் இப்போ வந்தனால இந்த ஃபேமிலி எவ்வளோ சஃபர் ஆகிருக்காங்க அப்படின்னு எங்களால் உணர முடிஞ்சிச்சு. ஸோ தயவுசெய்து எல்லோரும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை இந்த ஃபேமிலிக்கு பண்ணுங்கன்னு நான் சொல்லி எங்கள் வாழ்வும் வாழ வைப்போம் அப்படிங்கிற அந்த குரூப் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வயிற்றில் தான் டயாலிஸ் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி போட்டு வயிறு வலிக்குதுன்னு அழுதுகிட்டே இருக்கிறான். இது கிரியேட்டின் குறையில அப்படின்னா சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். உங்களால் முடிஞ்ச உதவி எங்கள் குழந்தைக்காக செய்யுங்க. சமூக வலைத்தளம் மூலமாக எங்களுடைய கஷ்டத்தை பார்த்து கோவை மாவட்ட காவல்துறை எங்களுக்கு பணம் ஒரு 11,000 கொடுத்து அது போக நிறையா ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி மிகப்பெரிய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக கோவை மாவட்ட காவல்துறைக்கு நான் மிகுந்த நன்றி கடன் போட்டிருக்கிறேங்க. நன்றிங்க.